ஏன்பா இங்க வந்ததுல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நான் ஜெயிலுக்கு வந்ததுக்காக கவலைப்படல. என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்த அத்தனை பேரையும் கொல்லாம வந்துட்டனே, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற போதெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் தான் எனக்கு வருது. நான் படிச்சவன், ஆனா வேலை கிடைக்கல. என் தங்கச்சியோட கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அதுக்காக பந்தயம் வச்சு பல பேரை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சேன். அதுல ஒரு நாள் ஒரு நாடகக்காரிகிட்ட மாட்டிக்கிட்டேன். அதை என் தங்கச்சியும் பார்த்துட்டா. லட்சுமி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். இந்த அண்ணனோட அன்பு பரிசு இந்த வாங்கிக்க. லட்சுமி, இதெல்லாம் வாங்க உங்ககிட்ட காசு எது? நான் திருடல, ஏமாத்தி பணம் பறிச்சேன். அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தானே ஒரு மாப்பிள்ள 10,000 கொண்டாலும் கேட்டானே, நான் எங்க போவேன்? வேலை தேடி அலைஞ்சேன். என் செருப்பு தேய்ச்சுதான் மிச்சம். கடைசியா ஒரு திட்டம் போட்டேன். யாரையும் ஏமாத்தாம என் சாமர்த்தியத்தை அஸ்திவாரம் வச்சு பணம் தந்தேன். உனக்கு தெரியுமா, இதுவரைக்கும் நான் 8,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். 8,000? ஆமா, இன்னும் 2,000 ரூபாய் தான் பாக்கி. அதுவும் கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தை நான் நடத்திட்டா இப்படி யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன், இப்படி பணம் சம்பாதிக்கவும் மாட்டேன். கடைசியா எனக்கு 2,000 ரூபாய் தான் பணம் தேவைப்பட்டது. ஒரு சீமாட்டியோட படுக்கைக்குள் நுழைஞ்சா எனக்கு அந்த பணத்தை தரதா என் நண்பர்கள் பந்தயம் கட்டாங்க. நானும் கடைசி நாள் தானு ஒத்துக்கிட்டேன். அந்த சீமாட்டோட கார் முன்னாடி போய் விழுந்த காக்கா வழி வந்த மாதிரி நடிச்சேன். அவளும் அதை நம்பிட்டான். எனக்கு காக்கா வழி பண்ணு நீங்க எல்லாம் நம்பிட்டீங்கல்ல, அது போதும், நான் பொழைச்சுக்குவேன். தம்பி, என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு சினிமாவில் நடிக்கணும் ரொம்ப ஆசை. உன் மூஞ்சிக்கு நடிப்பே வராது என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. அதான் ஒரு சின்ன சோதனை. படிச்ச நீங்களே ஏமாத்தீங்களே, அது போதும், நான் வரேன். பாபா. கொஞ்சம் நெல்லுப்பா. தம்பி சும்மா நம்ம விடலாம், ரெக்கம் நம்ம வாப்பா. வாப்பா, வா தம்பி. அம்மா. அக்கா, என்னக்கா? என்னமோ தெரியலப்பா, நெஞ்ச வலிக்குதுப்பா. டாக்டர் ஃபோன் பண்ணுவா. வேண்டாம்ப்பா, அடிக்கடி வர நெஞ்ச வலி. தடை விட்டா சரியா போகும், தடை விடுறியாப்பா? வீடா விபச்சாரப்படுதியா? உன்னை பத்தி பல பேர் பலவிதமா சொன்னாங்க, ஆனா நான் நம்பல. இப்ப உன்னை நேரைய பார்த்துட்டேன். கண்டுக்காம பையன் மானமுள்ள எந்த புருஷனும் உன்னோட வாழ மாட்டாண்டி. அடி கழுத. பெண்டாட்டியை கொண்டு அந்த படுபாவி பழைய எமக சுமத்தான். நானும் இங்க வந்துட்டேன். ஆமா, ஒரு தங்கச்சி எங்க இருக்கு? புதுக்குடி வனம், சொந்த ஊர். அங்க உறவுக்காரன் வீட்டுல இருக்கா. அந்த ஊர் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை பார்க்கறதா எனக்கு லெட்டர் இருக்கா. நீ உன் தங்கச்சியை பார்க்கணும், நான் என் தங்கச்சியை கொண்டவங்களை தேடணும். அதுக்கு வழி இங்கிருந்து தப்பிக்கிறது தான். அவன் கொலை செஞ்சவன் ஜெயிலையும் தப்பிச்சு வந்துட்டான். வாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாம். வாங்க வாங்க. டேய் ரவி, ஏதுடா அந்த துணி எல்லாம்? டேய், எப்படியோ கிடைச்சது, போட்டுக்கடா. புதுக்குடி வனம் போலாம். புதுக்குடிவனம் நல்ல ஊர் இல்லையா தர்மலிங்கம்? எங்க அண்ணன் நாகலிங்கம் தேர்ந்தெடுத்தா நல்லா தானே இருக்கும். நாம ஏற்கனவே கொள்ளடிச்ச பணப்பட்டி சேர்த்து பார்க்க ஜனங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு உழைச்சு ஊரை விட்டே விரட்டிட்டானுங்க. ஆனா பாவம், இந்த புதுக்குடி வளத்து ஜனங்க சுத்த ஏமாளியா இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், நான் வழக்கப்படி பெரிய மனுஷனாவே நடிக்கிறேன். நீ எங்கேயாவது மறைஞ்சிருந்து இந்த ஊரையே கொள்ளையடி. அதுக்கப்புறம் அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டு அடுத்த ஊர் பார்ப்போம். அதுக்காகத்தானே தம்பி நாம ஜென்மமே எடுத்திருக்கிறோம். 2 கைதிகள் ஜெயில விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல சார்? அவங்க ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க சார். அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக
இந்த நகரத்தை சுத்தி உள்ள எல்லா கிராமத்துக்கும் போலீஸ் அமைச்சிருக்கு சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம் சார். சரி, சீக்கிரம் கண்டுபிடிங்க. எஸ் சார். ஐயா, இங்க நாகலிங்கங்கிறது பசிய போக்கிட்டு இருக்க. ஐயா, நாங்க 2 பேரும் வெளியிடுங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நாங்க உங்களை தேடி வந்தது இங்க தங்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. இவர் பௌர்ணமியில பிறந்தார், அவர் அமாவாசையில பிறந்தார். ஏய், மாத்தி சொல்லாதடா. எனக்கு எல்லாமே தெரியும். பாப்பா, வந்திருக்கிற விருந்தாளிக்கு குடிக்கிறது ஏதாவது உட்காருப்பா. அண்ணா, வாடா ராஜா, வேல் முருகா, போடுமா? தம்பி, நீங்க எத்தனை நாள் வேணா இங்க தங்கலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ஐயா, நீங்க ஒரு தெய்வம்னு சொல்லுவேன். தெய்வத்துக்கு சேர வேண்டிய பெருமையை நான் தட்டி பறிச்சிட கூடாது பாரு. அதனாலதான் என் கழுத்திலேயே கட்டி வச்சிருக்கிறேன். சரி சரி, கொடுமா. கொடுக்க ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, தாயில்லா பொண்ணு, நாகரிகமா வளர்த்துட்டேன். ஐயாவை போலவே இவங்களுக்கும் பரந்த மனசு. பாப்பா, மேல போய் துணி மாத்தி போ. ராஜா, பூஜா, ஐயா, என்னங்கடா ராப்பிச்சக்கார மாதிரி தம்பிகளை மேல கூட்டு போடு. அப்போ ரவி, இந்த நாகலிங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருல்ல? இல்ல? ஆமா. என்ன ஒரே சத்தம்? அநியாயம் பண்றாங்க. வா போய் பார்க்கலாம். வெளியில கிராமத்துல எனக்கு என்ன தெரியும்? அவங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? வெறி பிடிச்ச நாய்ங்களுக்கு என்ன வேணுமோ அதை என் ஜன்னல் வழியா எலும்பு துண்டு மாதிரி மாசம் வீசி எறிஞ்சது. நீங்க தப்பிச்சிருவீங்க. அந்த ஏழைகளை காப்பாற்ற வேண்டாமா? தேவையில்லாத தேசப்பெண், நாட்டுக்கு தியாகம் பண்ணவெல்லாம் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறான். ஊருக்கு உபகாரம் பண்ணிட்டு உருப்படாம போக சொல்றியா? உங்களுக்கு பயம்னா வழியை விடுங்க, நாங்க போய் அந்த அக்கிரமத்தை தடுக்கிறோம். உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றது கேளு. தயவுசெய்து மேல போங்க, போங்கப்பா.